உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து பயந்து போயிருக்கலாம். மனித வார்த்தைகளை குறித்து பயந்து போயிருக்கலாம். சத்துருவை குறித்து பயந்து போயிருக்கலாம். வியாதி பலகீனங்களை நினைத்து பயந்து போயிருக்கலாம். இன்னும் போராட்டங்களையும் நெருக்கங்களையும் பாடுகளையும் உபத்திரவத்தையும் கடன் பிரச்சனைகளை நினைத்து நீங்கள் பயந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் பயப்படுகிறாய்? நான் உன் கூட இருக்கும் பொழுது, நான் உனக்கு துணையா இருக்கும் பொழுது, உன் அருகிலே இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்படுகிறாய்? பயப்படாதே. பயத்தை அகற்றி போடுகிற தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீ மகிழ்ந்து களிகூர், நீங்க சந்தோஷமா இருங்க. ஏன் பயப்பட்டு போயிருக்கீங்க? ஏன் துக்கத்தோடு இருக்கிறீங்க? ஏன் வேதனையோடு கூட இருக்கிறீங்க? ஆண்டவர் மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கிற தகப்பன். அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பாராத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க வியாபாரத்துல, உங்களுடைய ஊழியத்துல, உங்க தொழில்ல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இழைப்பை நினைத்து பயந்து போய் இருக்கிறீங்களா? நஷ்டத்தை நினைத்து பயந்து போய் இருக்கிறீங்களா? இன்னும் நிறைய காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து போய் இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தரிடத்துல நம்பிக்கையா இருங்க. அவர் உங்க வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கும்படி செய்வார். அவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தை எல்லாம் மாற்றுவார். உடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுப்பார். அவர் சொன்னா நிச்சயம் நடக்கும். நீங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டிய நபர்கள். ஏன் துக்கத்தோடு இருக்கிறீங்க? ஏன் உங்க முகம் வாடி போய் இருக்கிறது? ஏன் நீங்க கவலையோடு கூட இருக்கிறீங்க? பயத்தை, உடைய இருதயத்தில் இருக்கிற பயத்தை கர்த்தர் இன்றைக்கு எடுத்து போட விரும்புகிறார். உங்களை மகிழ்ச்சியினால் நிரப்ப போகிறார். நீங்கள் மகிழ்ந்து களிகூறும்படி கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் அறியாத, எட்டாத, சிந்தித்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு என்று வேதம் சொல்லப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகள் பயந்து போய் இருக்கலாம். எதெல்லாம் நினைச்சு பயந்து போய் இருக்கிறாங்களோ அதையெல்லாம் அகற்றி ஆண்டவரே மகிழ்ந்து களிகூறும்படி செய்யும். பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.